திருச்சிற்றம்பலம் தில்லையம்பலம். இன்றைய நன்னாளில் பழமையான தொன்மையான அடியார்கள் அதிகமாக அறியப்படாத சிவனார் ஆலயங்களை தேடி வந்திருந்த வேளையில் ஒரு சிறப்பான ஒரு தருணம். மிக அற்புதமான ஒரு ஆலயம், ஆனால் சிதிலடைஞ்சு மிகவும் பால்பட்டு இருக்கிறது. இந்த ஆலயம் ராமநாதபுரம் சமஸ்தானம் தேவஸ்தானத்தை சார்ந்த இந்த ஆலயம் எங்கே இருக்கிறது அப்படின்னு சொன்னால், திருவாடானையிலேருந்து திருவெற்றியூர் அந்த ஆலயத்திலேருந்து கிட்டத்தட்ட ஒரு 4 கிலோமீட்டர் தொலைவில் புல்லுக்குடி என்ற ஊரில் அமர்ந்து அருள்பாலிக்கும் அருள்மிகு கைலாசநாதர் ஆலயத்தை நோக்கி என்று வந்துள்ளோம். அடியாருடைய திருப்பார்வைக்கு இது பாருங்கள். இந்த ஆலயத்துக்கு நீங்கள் உதவிடும் எண்ணம் படைத்த அடியார் பெருமக்கள் நேரில் வந்து இந்த ஆலயத்தை பார்த்து உதவிட்டீங்கன்னா இன்னும் சிறப்பாக இருக்கும். அந்த வகையில் அடியாருடைய திருப்பார்வைக்காக இந்த ஆலயத்தை திருச்சிற்றம்பலம். நம்மளுடைய முன்னோர்கள் பார்த்து பார்த்து எதிர்கால தலைமுறைகள் அனைவருமே நலம் பெற்று வாழ எண்ணி இம்மாதிரியான ஆலயங்களை கட்டியிருக்காங்க. புதிய ஆலயங்களை கட்டுவதை காட்டிலும் பலம் பெருமை வாய்ந்த ஆலயங்களை நீங்கள் வழிபாடு செய்தாவே சிறப்பாக இருக்கும். வழிபாடே இல்லாத ஆலயங்களை நீங்கள் வழிபட்டு அந்த ஆற்றலை பெறணும் சொல்லி அன்புடன் வேண்டிக் கொள்வது இந்த ஆலவாயார் பணி மன்றம். அது மட்டுமல்லாது நம் முன்னோர்கள் பார்த்து எதிர்கால தலைமுறையை நம்பி அந்த ஆலயத்தை இந்த மாதிரி ஆலயத்தை நம்மகிட்ட ஒப்படைச்சிட்டு போயிட்டாங்க. ஆனால் நாம் பாதுகாத்து நம்மளுடைய எதிர்கால தலைமுறைக்கு கொண்டு போய் சேர்க்கணும். அந்த வகையில் இந்த கைலாசநாதருடைய ஆலயத்தை நோக்கி வந்திருந்தோம். ஆனால் இந்த ஆலயத்தோட பேர் வைரவ மூர்த்தீஸ்வரர் சொல்லி சொல்கிறாங்க. சிவாலயம்னு புல்லுக்குடி. ரொம்ப அந்த ஆலயத்தை பார்க்கும் போல ரொம்ப மிகவும் உள்ளூரில் தெரிந்து வெளியுலகில் தெரியாத பழமையான ஆலயங்களை தேடி அடியார்களுக்கு பதிவிடுவோம். ஆலவாயார் மன்றம் அடியார்களுமே இம்மாதிரியான ஆலயங்களை பார்த்து நீங்களுமே உங்களால் முடிந்த உதவி செய்யுங்க. பொருளாக இல்லை என்றால் வழிபாடாக செய்யுங்க. நம்மளுடைய சோழப்பேரரசு என்ன பண்ணாங்க அந்த காலத்தில்? அக்காலத்தில் சோழப்பேரரசு வந்து ஊருக்கு ஒரு கோயில் கட்டுவாங்க. அந்த ஊரில் உள்ள மக்களை ஒருங்கிணைத்து ஒவ்வொரு ஆளுமே இந்த ஆலயத்தை பாதுகாருங்கன்னு சொல்லி ஒரு நிர்ணயம் பண்ணிடுவாங்க. அந்த மாதிரியாவது நம் மக்கள் ஒருங்கிணைஞ்சு இந்த மாதிரியான ஆலயத்தை பாதுகாக்கணும்னு வேண்டிக்கிறோம். இது அம்பாள் சந்நிதி. இந்த கைலாச ஆலயத்தை நோக்கி வந்துள்ளோம். இருக்கிறது மிச்சம் இது. ஆகவே அடியார்கள் பழமையான ஆலயங்களை தேடி வாருங்கள். நம் முன்னோர்கள் கட்டின ஆலயங்களை பாதுகாப்பதற்கு ஒரே வழி என்னதுமா, ஆண்டுக்கு ஒரு முறையாவது நம்ம ஆலயங்களை வழிபட்டாலே அந்த ஆலயம் சிதிலடையாது. அதனாலே அந்த பழக்கந்தே நம்ம தமிழர்கள்ட்ட ஏற்பட்டது இந்த குலதெய்வ வழிபாடு. கூர்ந்து கவனிச்சினா தெரியும். அந்த வகையில் மற்றும் நேரத்தை சந்திப்போம். சிவாய நமக. திருச்சிற்றம்பலம். திருச்சிற்றம்பலம் தில்லையம்பலம். இன்று நாம் பெரிய ஒரு அற்புதமான தொன்மையான ஆலயம் நோக்கி வந்துள்ளோம். நம் முன்னோர்களாகிய சித்தர்களும் ஞானிகளும் யோகிகளும் ரிஷிகளும் மகான்களும் அருளாளர்களும் அந்த வழியில் வந்தவங்க நம்மளுடைய மன்னர்களுமே சிறப்பு வாய்ந்த தலயங்களை தேடி எந்த பகுதியில் கட்டட பணி ஏற்பட்டால் திருப்பணி ஏற்பட்டால் நல்லா இருக்கும்னு சொல்லி பார்த்து கட்டியிருப்பாங்க. அந்த வகையில் ராமநாதபுரம் மாவட்டமும் புதுக்கோட்டை மாவட்ட கடற்கரையில் எண்ணிலடங்கான ஆலயங்கள் கட்டியிருக்காங்க. இப்பொழுது நம்ம வந்த பகுதியை அந்த பகுதியை சார்ந்தது. திருவாடானையிலிருந்து திருவெற்றியூர், அந்த திருவெற்றியூர்லேருந்து ஒரு சுமார் 4 கிலோமீட்டர் தொலைவில் புல்லுக்குடி என்ற ஊரில் அமர்ந்து அருள்பாலிக்கும் கைலாசநாதர் ஆலயத்தில் இன்றைக்கி வந்திருக்கோம். மிக தொன்மையான கட்டடக்கலையை பார்க்கணும்னா இங்கே பார்க்கலாம். உங்களுக்கு தமிழருடைய நாகரிகம், தமிழுடைய பண்பாடு, தமிழுடைய கட்டடக்கலைகள், எங்கும் தமிழ் எதிரும் தமிழுமே அந்த காலத்தில் வந்து தமிழ்ல இருந்திருக்காங்க. அந்த வகையில் வந்து நம்மளுடைய ராஜராஜ சோழன் கட்டிய தஞ்சை பெரிய கோயில்,
அந்த பெருவுடையார் கோயில். இந்த ஆலயமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு ராமநாத சமஸ்தானம் தேவஸ்தானத்தை சார்ந்த அவங்க கட்டியிருக்காங்க. அப்படிப்பட்ட இந்த ஆலயங்களில் அடியார்கள் புதிய கோயிலை உருவாக்குவதை காட்டிலும் பலம் பெருமை வாய்ந்த நம் முன்னோர்கள் பார்த்து பார்த்து கட்டி எதிர்கால தலைமுறையை நம்பி கட்டியிருக்காங்க, நம்மகிட்ட கொடுத்துட்டு போயிருக்காங்க. ஆனால் நாம் அந்த மாதிரி ஆலயங்களை கட்டி காக்கிறோமா கேட்டால் இல்லை. கட்டி காட்டிருந்தால் நோயற்ற பெருவாழ்வு கிடச்சிருக்கோம், மன அமைதி கிடச்சிருக்கோம். அதனால தான் ஆலயங்களில் பூரா வந்து அந்த காலத்தில் பார்த்திங்கன்னா கல்வியை காட்டிலும் ஒழுக்கம் தான் சிறந்தது. மனிதனுக்கு நோயற்ற வாழ்வு இருந்துச்சு. அதனால தான் ஆலயத்துக்கு போங்க, ஆலயத்துக்கு போகன்னு சொல்லுவாங்க. கோயில் இல்லாத ஊர் குடியிருக்காதுன்னு சொல்லுவாங்க. அந்த வகையில் ஆலயத்தில் மரக்கன்றுகள் நட்டு நீ ஆலயம் சென்று வா அப்படின்னு அந்த சுவாச காற்று சுவாசிக்கும் போது நமக்கு வந்து ஆரோக்கியமான வாழ்வு கிடைக்கும். மனிதனுக்கு இன்றைய சூழ்நிலையில் நோய் இல்லாமல் இருக்கானா அவன் மிகப்பெரிய கோடீஸ்வரன், லட்சாதிபதி. ஆனால் எத்தனை பேர் அப்படி இருக்கும்? ஆகவே நம் முன்னோர்கள் கட்டின ஆலயங்களை பாதுகாப்போம். ஆண்டுக்கு ஒரு முறையாவது நம்முடைய முன்னோர்களுடைய ஆலயங்களை, பழமையான ஆலயங்களை போய் வழிபட்டு வந்தாலே அந்த ஆலயம் இடிபடாமல் சிதிலடையாமல் இருக்கும். இன்றாலும் நம்மளுடைய குலதெய்வம் வந்து ஏதாவது இடிபட்டுருக்கான்னு பார்த்தீங்கன்னா இருக்காது. ஏன்னா ஆண்டுக்கு ஒரு முறை போகிறோம். அந்த வகையில் இந்த மாதிரி ஆலயங்களை பாதுகாப்போம். அடுத்த தலைமுறைக்கு நம் முன்னோர்கள் கொடுத்ததை போன்று நாம் நம்ம அடுத்த தலைமுறை கொண்டு போய் சேர்ப்போம். வாருங்கள் வாருங்கள் அழைக்கிறோம். வாருங்கள் உள்ளே செல்வோம். இந்த 2 நிமிஷம் நம்ம ஸ்பீக்கர் போட்டோமா நல்லா பிடிக்கும். அந்த விநாயகரை பாருங்கள், ரொம்ப சிறப்பாக இருப்பார். அந்த நந்தியம் பெருமாளை பாருங்கள், அவ்வளவு எக்காலத்தில் கட்டினது, சுமார் 11ஆம் நூற்றாண்டில் கட்டப்பட்டதாக சொல்கிறாங்க. அவ்வளோ பெரிய சிறப்பு வாய்ந்த ஒரு ஆலயம். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா பாருங்கள், அம்மன் ஆலயத்தை பார்க்கலாம் சிறப்பாக. இது வந்து அம்பாளுடைய ஆலயம். தேநீர். அடுத்து நாம் காணவிருப்பது நம்முடைய கருவறையில் உள்ள மூலஸ்தானத்தில் உள்ள கைலாசனுடைய ஆலயத்தை காண்றோம். சொல்லுவாங்களே, விழி கிடைக்குமா வழி கிடைக்குமான்னு கேட்பாங்களே, அது மாதிரியா நம்மை காக்கும் இறைவனை நாம் காக்க வேண்டியதில்லை. அந்த ஆலயத்தை கட்டி எழுப்பினாலே எதிர்கால தலைமுறைகள், அதாவது நம் முன்னோர்கள் நமக்கு பாதுகாத்து கொடுத்த மாதிரியா நம்முடைய முன்னோர்கள் நம்முடைய எதிர்கால தலைமுறைக்கு நம்ம பாதுகாத்து கொண்டு போய் சேர்க்கணும். மற்றும் ஒரு நேரத்தில் சந்திப்போம். சிவாய நம்ம திருச்சிற்றம்பலம். அந்த கல்வெட்டுலாம் பாருங்க, நம்முடைய முன்னோர்களுடைய கல்வெட்டு அவ்வளவு சிறப்பாக இருக்கு. அவர்கிட்ட கூட கொடுங்க கையில், அவர்கிட்ட கொடுங்க கையில். 2 நிமிஷம் மட்டும் கட் பண்ணி திரும்ப ஆன் பண்ணிங்க. கவனம். திருவாய் மொழிந்தருளி பார்த்தீங்கன்னா நம்ம கல்வெட்டு அவ்வளோ சிறப்பாக இருக்கு. மதுரை திருவாய் மொழிந்தருளி, இதெல்லாம் புரியுது. பாருங்க, இந்த கல்வெட்டு அவ்வளவு சிறப்பாக இருக்கு. மதுரை ஐயா, மதுரை திருவாய் மொழிந்தருளி. யார் சொன்னான்னு தெரியல. மவுண்டு இல்லை, அந்த காலத்து தமிழ் வந்து தமிழி, அந்த காலத்து தமிழ் தெரியாது நமக்கு. திருப்பணி நடைபெற்று வருகிறது. தற்காலத்தில் அடியார்கள் துணை கொண்டு, இந்த ஊர் பொதுமக்களுடைய துணை கொண்டு ஒருங்கிணைந்து இந்த பணிகளை மேற்கொண்டு தொடர்ந்து வருகிறவங்க கோவை அரண்பணி மன்றம். ஏன்னா பல ஆலயங்களில் வந்து இன்றைக்கி ஆலயங்கள் பழங்காலத்து போல் உருப்படுறதுனா ஐயா கோவை அரண்பணி மன்றத்தானதே வந்து சிறப்பான முறையில் பண்ணுறாங்க. அந்த வகையில் இந்த ஆலயமே கோவை அரண்பணி மன்றத்துக்கு வந்து அடியார்கள் வந்து பண்ணுறாங்க. அவருடைய தொண்டுகள் ஓங்குக. இன்னும் பல ஆலயங்கள் கோவை அரண்பணி மன்றம் வந்து சிறப்பான முறையில் பண்ணி அடியார்கள் ஒன்றிணைந்து அனைத்து நிகழ்வையும் நம்மளுடைய பகுதியில் உள்ள தென்பகுதியில் மட்டுமில்லாது உலகில் அனைத்து பகுதியிலுமே வந்து ஆலயங்கள் கட்டி எழுப்ப வேண்டும்.
புதிய ஆலயங்கள் கட்டுவதை காட்டிலும் பலம் பெருமை வாய்ந்த ஆலயங்கள் கட்டி எழுத்து நம்முடைய முன்னோருடைய ஆசையை மட்டுமல்லாது எதிர்கால சந்ததியுமே நோயற்று வாழ்ந்து வாழ்வாங்கு வாழ மற்றும் நேரத்தை சந்திப்போம். சிவாய நமக. திருச்சிற்றம்பலம்.